நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் மக்கள் தலைவா. இந்த படத்தோட திரைவிமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் இந்த சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரைவிமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைவு மக்கள் தலைவா. படத்தோட தயாரிப்பாளர் கவிதாலயா சரவணன், இயக்குனர் ராம்தேவ் அவர்கள். இந்த படத்தோட நடிகைகள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரவி மரியா, கஞ்சா கருப்பு மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ராதா ரவி அவர் மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்காரு. அவரும் தன்னுடைய பாலிய சிநேகிதன் பழைய நண்பனை தேடி தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறாரு. போனவர் அந்த நண்பரை சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய குடிகார சங்க தலைவர்னு ஒருத்தரை தமிழ் குடிமகன் ஒருத்தரை தேடுறாரு. தேடுனா அவருக்கு பிளாஸ்பேக் காட்சிகள்லாம் போகுது. ரவி மரியாக்கு அவர் எப்படி இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா, ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற மாதிரி இந்த படத்துல கதை வருது. அதை போய் தட்டி கேட்டு கண்டண்டா வைரலாகி பெரிய கட்சி மாதிரியான, அதாவது ஒரு போராட்டம் பண்ணக்கூடியவர், அந்த ஏரியாவுக்கு அவர் தெரிகிற மாதிரி ட்ரெண்டிங் ஆயிடுறாரு தமிழ்நாடு முழுசும். அவருக்கு இவர் ஃபண்டு கொடுக்குறேன், ராதாரவி நான் பணம் கொடுக்குறேன், நீ கட்சி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், எனக்கு எதுக்கு நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ள சில வாக்குவாதங்கள்லாம் நடக்குது. இவர் பணம் கொடுத்தாரா இல்லையா, அவர் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா, கட்சி ஆரம்பிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட மக்கள் தலைவா படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு பாட்டு ஒன்று வருது, சில்லாக்கி சுந்தரியன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது. அது ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு. ரவி மரியாவும் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காரு, அந்த ஹீரோயினும் நல்லா டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. பல கருப்பையா வரக்கூடிய காட்சிகள் காமெடியா இருக்கு. அப்புறம் கஞ்சா கருப்பு வரக்கூடிய காட்சிகள் காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. செகண்ட் ஹாப் டக்கு டக்குன்னு டிராவல் ஆகுது. சில அரசியல் காட்சிகள்லாம் இருக்கு. இந்த சத்யராஜ் படங்கள்ல வரக்கூடிய நையாண்டி நகைச்சுவையோட இந்த படத்தை பார்த்தோம்னா அமைதிப்படை மாதிரியான ஆளுங்கட்சியையும் கலாய்ச்சிருக்காரு இயக்குனர், எதிர்கட்சியையும் கலாய்ச்சிருக்காரு, இன்னும் சில கட்சிகளையும் கிண்டல் பண்ணி தான் படமா எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாப்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல அரசியல் கட்சிகளை ஞாபகப்படுத்தும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஆட்சியில் இல்லாம போன கட்சி, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் கூட ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது இந்த மக்கள் தலைவா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காமெடியா ஒரு படம் பார்க்கணும் இந்த வாரம் அப்படின்னா இந்த படத்தை போய் நீங்க தியேட்டர்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நாம இந்த ரிவ்யூ திரைவிமர்சனம் மக்கள் தலைவா படத்தோட திரைவிமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுதுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரைவிமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.